பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து எங்கள் ஊர்லலாம் எண்ணெய் காயின்னு சொல்லுவோம். பூசணிக்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கூடயே கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா சேர்ந்து வரட்டும். கூடயே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் இதை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, எண்ணெயிலே வதங்கிடும். லாஸ்ட்டாக இறக்குற நேரத்தில் கொஞ்சம் புளி ஊற்றி கரைச்சி ஊற்றி வச்சு அவ்வளோதான். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா நம்ம மிளகா கிள்ளி போட்டிருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாம் கலந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிட்டு. இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மு பண்ணிடுவோம். அப்படியே சிம்மில் வேகட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். நிறைய தண்ணி உடுது பாருங்கள். நம்ம தண்ணியை கொஞ்சம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கல் உப்பு தண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்படியே தண்ணி பிரிஞ்சு வரட்டும். மூடி போட்டால் தான் வெந்து வரும். மூடி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாம்மா, நல்லா வெந்து வந்துடுச்சு. லேசாக கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். போதும். புளி தண்ணி மாத்திரம் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், இறக்கிட்டோம். நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.